Hello everyone, welcome back to Simple Civil Tamil. இந்த செஷனில் பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் ஆன் டார்ஷன் ஆன் சர்க்குலர் ஷாஃப்டில் ப்ராப்ளம் பார்க்கலாம். இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி நவம்பர் டிசம்பர் 2021 ரெகுலேஷன் 2013 கேட்டிருக்காங்க. பாருங்கள், எ சர்க்குலர் ஷாஃப்ட் இஸ் ரெக்வயர்ட் டு டிரான்ஸ்மிட் எ பவர் P equal to 220 kilowatts at 200 RPM. அதாவது இது ஸ்பீடோட வேல்யூ, RPMன்றது ஸ்பீடோட வேல்யூ. The maximum torque, அதாவது T max, may be 1.5 times of mean torque, அதாவது T base mean. ஓகேங்களா? And the shear stress of the shaft not exceed 50, அதாவது shear stress வந்து 50 Newton per mm square. Determine the diameter if shaft is solid. Solid-ஆ இருக்கும்போது என்ன diameter? If the shaft is hollow with external diameter twice the internal diameter. அதாவது எக்ஸ்டர்னல் டயாமீட்டர் ஈக்குவல் டு 2 times ஆஃப் இன்டர்னல் டயாமீட்டர். ஓகேங்களா? ஸோ டேக் மாடலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி, அதாவது சியோட வேல்யூ 80 kN per mm ஸ்கொயரு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போது நமக்கு கிவன் டேட்டா எடுத்து எழுதிக்கலாம். இது கிலோ வாட்ஸில் கொடுத்துருக்காங்க, அப்படியே எடுத்து எழுதிக்கிறோம். இது 200 RPM ஸ்பீடு, T max ஈக்குவல் டு 1.5 times ஆஃப் T மீன் டார்க்கு ஷியர் ஸ்ட்ரெஸ். டார்ஷனல் ஈக்குவேஷன் எடுத்து எழுதிடலாம். எழுதிட்டு நமக்கு ஃபஸ்ட்டு எது தேவைப்படுன்னு பார்க்கலாம். T பை டார்க்கு கண்டுபிடிக்கலாம், ஷியர் ஸ்ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே C கொடுத்துருக்காங்க, பட் தீட்டா கொடுக்கல. ஸோ இது யூஸ் பண்ண முடியாது. அதனால் கன்ஃபியூஸ் ஆகிக்கூடாதுங்க. நீங்கள் யூனிவர்சிட்டியில் கன்ஃபியூஸ் பண்ணுறது கூட கொஷின் கொடுக்கலாம். இப்போ மாடலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி நம்ம எங்கேயுமே மாடலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி யூஸ் பண்ணோம்னா லென்த் ஆஃப் த டார்க் தேவை, ஆங்கிள் ஆஃப் ட்விஸ்ட்டு தேவை. ஸோ ரெண்டும் கொடுக்கல, அதை கண்டுபிடிக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. ஸோ இந்த ஃபார்மில் தான் யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிக்காமல் எந்த ஃபார்ம்லாம் நம்ம யூஸ் பண்ணணுன்றதை கரெக்டாக டிசைட் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு பவர் டார்க் கண்டுபிடிக்கலாம். டார்க் பவர் ஈக்குவல் டு 2 pi NT by 60. பவரோட வேல்யூ 220 × 10⁻3. கிலோ வாட்ஸில் கொடுத்துருக்கிறத வாட்ஸாக 10⁻3ன்னு மாற்றிக்கிறேன். 2 pi ரெவல்யூஷன் பர் மினிட், அந்த ஸ்பீட் கொடுத்துருக்காங்களே 200 அப்படியே வச்சுக்கிறோம். டார்க் வச்சுக்கிறோம் 60. ஸோ இதை சால்வ் பண்ணோன்னா நமக்கு 10.5 × 10⁻3 நியூட்டன் மீட்டர் கிடைக்கிது. அப்போ எம்எம்மாக மாற்றணுன்னா எம்எம் மாற்றுறதுக்கு ஒரு 10⁻3, ஆகே ஆல்ரெடி ஒரு 10⁻3 இருக்குது. ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோன்னா 10⁻6. ஸோ 10.5 × 10⁻6 நியூட்டன் எம்எம் நமக்கு கிடைக்கிது. இது மீன் டார்க். பட் நம்ம கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, மேக்ஸிமம் டார்க்கு T max ஈக்குவல் டு 1.5 times ஆஃப் மீன் டார்க்கு. அப்போ 1.5 மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். அப்போ 15.75 × 10⁻6 நியூட்டன் எம்எம் கிடைக்கிது நமக்கு. இப்போ டார்ஷனல் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணுங்கள். T by IP ஈக்குவல் டு டவு பை ஆர். டார்க்கோட வேல்யூ மேக்ஸிமம் டார்க் தான் சப்ஸ்டியூட் பண்ணணும். IP வந்து π/32 × ds⁴. இங்கே டவு அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். ஆரோட வேல்யூ ds/2. எது கேன்சல் பண்ண முடியுமோ அதெல்லாம் கேன்சல் பண்ணிக்கலாம். டிஎஸ்க்கு கியூப் வச்சுக்கலாம். ஓகேங்களா? இந்த 50 கீழே கொண்டு வந்துடுங்க. அப்புறம் 2க்கு 32 கேன்சல் பண்ணால் 16, அந்த 16 மேலே கொண்டு போயிடலாம். ஓகேங்களா? ஸோ ரிமைனிங் ஆஸ் இட் இஸ் ஃபாலோ பண்ணிவிட்டு டிஎஸ் கியூப் இருக்குது. இப்போ நமக்கு தேவை டிஎஸ் தான். இப்போ இந்த கியூப் பதிலாக கியூப் ரூட் இங்கே எடுத்துக்கலாம். சால்வ் பண்ணால் 117.06 mm நமக்கு டயாமீட்டராக கிடைக்கிது சாலிட் ஷாஃப்ட். இதுவே ஹாலோ ஷாஃப்டாக இருந்தால் அதே ஃபார்முலாவில் ஹாலோ ஷாஃப்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். டார்க்கு ஷியர் ஸ்ட்ரெஸ் ரிமைன்ஸ் சேமு. π/32 இங்கே DH மைனஸ் ஸ்மால் DH, இது DH. ஓகேங்களா? இப்போ இதை இந்த பக்கம் கொண்டு போயிருங்க. ரிமைனிங் எல்லாம் இந்த டவுன்வர்டில் கொண்டு வந்துட்டு இங்கே வச்சுக்கோங்க. அப்போது இந்த DH ஸ்மால் இப்போது கேபிட்டல் DH தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எக்ஸ்டர்னல் டயாமீட்டர் ஈக்குவல் டு 2 times ஆஃப் இன்டர்னல் டயாமீட்டர், அதாவது ஸ்மால் DH. அப்போ இந்த 2 times ஆஃப் இன்டர்னல் டயாமீட்டரை இது பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷம். அப்போது இங்கே பாருங்கள், DH⁴ வெளியே எடுத்துக்கோங்க. இந்த கேபிட்டல் DH பதிலாகவும் 2 times ஆஃப் ஸ்மால் DH எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் DHக்கு DH கியூப் வச்சுக்கலாம். சால்வ் பண்ணனாக்க DH கியூபு இது இருக்கும். அதை எடுத்தோன்னா 16 - 1 15 வரும். ஸோ அந்த 15 டிவைடில் கொண்டு வந்துடுங்க. இந்த 2வை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிவிட்டு எடுத்து என்ன DH கியூப் ஈக்குவல் டு இந்த டேர்ம், அதாவது இங்கே இருக்க டேர்மை அப்படியே இங்கே எடுத்து எழுதிக்கணும். ஸோ நான் சும்மா லேசின்றதெல்லாம் ஃப்ரீயாக விட்டுட்டோம். வேணுன்னா ஃபுல்லாக எழுதிக்கோங்க. ஓகேங்களா? அதை ரிப்பீட்டடாக எழுதுறது வேஸ்ட்டுன்றதால எழுதிட்டோம். நெக்ஸ்ட்டு இந்த வேல்யூஸ் எல்லாம் இது பண்ணிவிட்டு DH கியூப் இருக்குது, நமக்கு DH தான் வேணும். அப்போ இந்த கியூப் இந்த பக்கம் வந்தால் கியூப் ரூட்டாக மாறுமா? ஸோ கியூப் ரூட் எடுத்தனாக்க சால்வ் பண்ணோன்னா நமக்கு 59.81 mm கிடைக்குது.
அப்போ நமக்கு எக்ஸ்டர்னல் டயாமீட்டர் வந்து 2 டைம்ஸ் ஆஃப் இன்டர்னல் டயாமீட்டர்னு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 119.62 கிடைக்குது. ஸோ இது இன்டர்னல் டயாமீட்டர், இது எக்ஸ்டர்னல் டயாமீட்டர். அதை கரெக்டாக எடுத்து எழுதி ஆன்சர் எழுதுங்க ரிசல்ட்டில். ஓகே, தேங்க்யூ.